வணக்கங்க. இன்னைக்கு நான் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் பத்தி ஒரு சில விஷயங்கள் சொல்லலான்ட்டு இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ ரீசென்ட்டா ஒரு 2 நாள் முன்னாடி சிங்கப்பூர்ல இந்த வேர்ல்ட் செஸ் சாம்பியன் இந்த குகேஷ்ங்கிறவரு வின் பண்ணினாரு. அதுக்கு பாராட்டு விழா கூட நடத்துனாங்க. அது சின்னதுலேருந்தே அவர் அத பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. அது 18 இயர்ஸ் ஆகுது அவருக்கு. ஃபோன்லாம் வந்ததுலேருந்து இந்த சின்ன பசங்கள்லாம் ரொம்ப ஃபோன்லேயே தான் இருக்காங்க. அது அடிக்ஷன் மாரி ஆயிட்டுருக்கு. இப்போ படிக்கிறது அந்த மாதிரி ஃபோக்கஸ் எல்லாம் கூட இருக்கவே மாட்டேங்குது. அதனால் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம சின்ன வயசுலேயே குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸு அது அதை எதா இருந்தாலும் சரி, அது டான்ஸு, அப்புறம் ஸ்விம்மிங்கு, செஸ்ஸு, பேட்மிண்டன் எதா இருந்தாலும் எதுலையாவது ஒன்றுத்துல போட்டோம் அப்படின்னா அந்த குழந்தைங்க நல்லா ரெஃப்ரெஷ் ஆவாங்க. நல்லா அந்த எப்போவுமே ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு சும்மா ஃபோனையே பார்த்துக்கிட்டு இருக்கிறனால கண்ணு போகிறதும் இல்லாமல் அவங்களுக்கு மைண்டும் ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆன மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க நல்லா மென்டல் ஸ்ட்ரென்த்தும் நல்லாயிருக்கும். இப்போ செஸ் எல்லாம் விளையாடுறது மூலமாக நம்மளுக்கு ஃபோக்கஸ் நல்லா கிடைக்கும். கான்சன்ட்ரேஷன் இல்லாத குழந்தைங்களெல்லாம் கூட கொஞ்சம் அப்படியே மெதுமெதுவாக அதை ஆரம்பித்து அதை விளையாட வைக்கும்போது நல்லா கான்சன்ட்ரேஷன் நல்லா வரும். அதுவும் இல்லாமல் நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்க்கு இந்த பேட்மிண்டன் அந்த மாதிரிலாம் ஷட்டில் கார்க் அந்த மாதிரிலாம் விளையாட வைக்கும்போது வெயிட் ஜாஸ்தி இருக்கிற குழந்தைங்களாம் நம்ம நார்மலாக நம்மள மாதிரிலாம் வாக்கிங் போனால் அவங்க கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. இந்த மாதிரி அகாடமியில் போய் சேர்த்து விட்டோன்னா அது டோர்னமெண்ட்டுக்கு கூட அவங்களாம் அனுப்பி விடுவாங்க. அது இவங்களுக்கும் பெனிஃபிஷியலாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் வெயிட் லாஸும் ஆகும். அது ப்ராப்பராக விளையாடுற மெத்தடும் சொல்லி தருவாங்கங்க. எங்கள் பையன்லாம் கூட சின்ன வயசுலேயே 5 வயசுலேயே ஸ்விம்மிங்கெல்லாம் போயிட்டான். அதாவது எங்கள் பொண்ணு ஸ்விம்மிங் போனான். அப்போ இவனும் கூட போகும்போது சம்மர் கேம்ப்புன்னு வச்சாங்க. அந்த லீவு டைமில் இப்போ வைக்கும்போது அதில் இவனும் போய் ஈஸியாக கற்றுக்கிட்டான். இது ஆக்சுவலி பெஸ்ட் எக்ஸசைஸ். இதெல்லாம் நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்ணிவிடும். இதெல்லாம் நம்மளுக்கு இப்போ அந்த கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸு அதிலெல்லாம் நம்ம சேர்க்கறதுனால அவங்களுக்கு அந்த குழந்தைங்களுக்கு மட்டும் பெருமை இல்லாமல் அவங்க படிக்கிற ஸ்கூலுக்கு அந்த நாட்டுக்குமே அவங்களுக்கு அந்த பெருமை சேர்த்து தராங்க. இது அவங்களோட மட்டும் இல்லாமல் அவங்க மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கறதுனால ப்ராப்பராக அவங்க சொல்லிக் கொடுக்கறதுனால மற்றவங்களுக்கும் கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடைக்குது. இப்போ ஸ்போர்ட்ஸ்லலாம் போகும்போது நம்மளுக்கு டிசிப்ளின்லாம் வரும். சிலதில் இந்த ஃபுட்பாலு அதிலலாம் சில சமயம் உங்களுக்கு நீ இன்ஜுரிஸ்லாம் வரும். அது கொஞ்சம் பழக பழக சரியாக போயிடும். அதை பார்த்து அதை விளையாடுறது சரியாயிடும். இந்த ஸ்போர்ட்ஸு இந்த மாதிரி விளையாடுறதுனால நம்மளுக்கு டீச்சர்ஸு நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது டீச்சர்ஸு அப்புறம் நம்ம கவர்மெண்ட்லேருந்து நம்மளுக்கு நிறைய உதவிகள்லாம் கிடைக்கும். அதில் முக்கியமான விஷயம் குழந்தைங்களுக்கு முதல்ல பேஷன் இருந்ததுன்னா அவங்க கண்டிப்பாக அதில் பெரிய ஆளாக வருவாங்க. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு பேரண்ட்ஸோட சப்போர்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியம். குரேஷுக்கு வாழ்த்துக்களுங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. Do like, share and subscribe our channel and hit the bell icon and click the all option. Thank you.